திரைப்படத்தை பொறுத்தவரை, அதாவது திரையுலகில் அவருடைய பங்கு என்பது மிக பெரிய அளவில் அவர் கால் பதித்தார். பொதுமக்கள் மத்தியில் நீங்கா இடம் பிடித்தவர் என்பது மிக முக்கியமாக பார்க்கப்படும் சூழலில் அவர் ஒரு நடிகர் மட்டுமல்லாமல் அரசியல் தலைவராகவும் மிக முக்கிய பங்கு வகித்தவர் என்றே நாம் கூறலாம். அந்த வகையில் அவருடைய 100வது படமாக கேப்டன் பிரபாகரன் வெளியான பிறகு ரசிகர்களின் கேப்டனாகவே அவர் வாழ்ந்து தற்போது மறைந்துள்ளார். மக்கள் மனதிலும் சரி, ரசிகர்கள் மனதிலும் சரி, என்றும் நீங்கா இடம் பிடித்தவர் கேப்டன் விஜயகாந்த் ஆவார். தொடர்ந்து அவருடைய உடலுக்கு ஒன்றன் பின் ஒன்றாக ரசிகர்கள் மத்தியிலும் சரி, பொதுமக்கள் மத்தியிலும் சரி, திரை பிரபலங்கள் என ஒன்றன் பின் ஒன்றாக அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வரும் காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். மதியம் 1 மணி வரை அவருடைய உடலுக்கு பொதுமக்கள், திரை பிரபலங்கள், அரசியல் பிரமுகர்கள், பொதுமக்கள் என அனைவரும் ஒன்றன் பின் ஒன்றாக அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்துவார்கள். தீவுத்திடலில் விஜயகாந்த் அவர்களின் உடல் தற்போது வைக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களின் அஞ்சலிக்காக அவருடைய உடல் தற்போது வைக்கப்பட்டுள்ளது. முழு அரசு மரியாதையுடன் அவருடைய உடல் அடக்கம் செய்யப்படும் எனவும் தகவல் தெரிவிக்கப்பட்ட சூழ்நிலையில் நேற்று காலை 6:10 மணி அளவில் அவர் உடல்நலக்குறைவு காரணமாக காலமானார். அதைத் தொடர்ந்து பொதுமக்கள் மத்தியில் இது மிகுந்த இழப்பாகவே பார்க்கப்படும் சூழலில் பொதுமக்கள் மட்டுமல்லாமல் ரசிகர்கள், தொண்டர்கள் என அனைத்து தரப்பினர் மத்தியிலும் இது மிகப்பெரிய இழப்பாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக அரசியல் வட்டாரத்தில் மிகுந்த இடியாகவே இது பேசப்பட்டு வருகின்றது. திரையுலகிலும் சரி, அரசியல் வாழ்க்கையிலும் சரி, அவருடைய பங்கு என்பது அளப்பரியது. அந்த வகையில் பொதுமக்கள் மத்தியிலும் சரி, அவருடைய ரசிகர்கள் மத்தியிலும் சரி, என்றுமே அவர் வாழ்ந்து கொண்டுதான் இருப்பார். மதியம் 1 மணி வரை அவருடைய உடல் அந்த தீவுத்திடலில் பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு வரும் சூழலில் பொதுமக்கள், ரசிகர்கள், அரசியல் பிரமுகர்கள், திரை பிரபலங்கள் என அனைவரும் அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வரும் காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அவருடைய உடல் சென்னை தீவுத்திடலிலிருந்து ஊர்வலமாக புறப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் மாலை 4:45 மணிக்கு அவருடைய உடல் அடக்கம் செய்யப்படும் என தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்தது. தேமுதிக அலுவலகத்தில் அவருடைய உடல் அடக்கம் செய்யப்படும் எனவும் அதுவரை மதியம் 1 மணி வரை சென்னை தீவுத்திடலில் பொதுமக்களின் அஞ்சலிக்காக அவருடைய உடல் தற்போது வரை வைக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ள அவருடைய உடலுக்கு பல்வேறு தரப்பினர் மத்தியில் இருந்தும் இறுதி மரியாதையை செலுத்தி வரும் காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். முழு அரசு மரியாதையுடன் அவருடைய அந்த இறுதி அடக்கமானது நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. அவருடைய திரை வாழ்க்கை என்பது 150ற்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் அவர் நடித்துள்ளார். அதில் 1984ஆம் ஆண்டில் அவர் 18 திரைப்படங்கள் நடித்து மிக பெரும் சாதனையை படைத்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் அரசியல் வாழ்க்கையிலும் அவர் படைத்த சாதனை என்பது பெரும் பேசுபொருளாகவே பார்க்கப்படும் சூழலில் தற்போது பொதுமக்கள், ரசிகர்கள் என பல தரப்பினர் மத்தியிலும் அவர் என்றும் நீங்கா இடம் பிடித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. விஜயகாந்தின் 100வது படமாக கேப்டன் பிரபாகரன் வெளியான பிறகு ரசிகர்களின் கேப்டனாகவே தற்போது வரை அவர் வாழ்ந்து வருகின்றார். அந்த வகையில் அவர் நம்மை விட்டு பிரிந்துள்ளார் என்பதை பல்வேறு தரப்பினரும் தற்போது நம்ப முடியாமல் அவர்களின் கண்களில் கண்ணீர் ததும்பும் காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அவருடைய இந்த பூத உடலானது தீவுத்திடலில் பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு வரும் சூழலில் பொதுமக்கள், ரசிகர்கள், திரை பிரபலங்கள், அரசியல் பிரமுகர்கள் என அனைத்து தரப்பினரும் ஒன்றன் பின் ஒன்றாக அவர்களுடைய அந்த கடைசி அஞ்சலியை செலுத்தி வருகிறார்கள். முழு அரசு மரியாதையுடன் கேப்டன் விஜயகாந்தின் இறுதி பயணம் இருக்கும் என தெரிவிக்கப்பட்ட சூழலில் தீவுத்திடலில் இருந்து மதியம் 1 மணிக்கு அவருடைய இறுதி பயணமானது நடைபெறும். முழு அரசு மரியாதையுடன் அவருடைய இறுதி பயணமானது நடைபெறும் சூழலில்
மாலை 4:45 மணிக்கு அவருடைய உடல் அடக்கம் செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தேமுதிக அலுவலகத்தில் அவருடைய உடல் அடக்கம் செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்ட சூழ்நிலையில் திரை பிரபலங்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றார்கள். திரையுலகை பொறுத்தவரை ஒரு மாபெரும் நடிகராக அவர் வாழ்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அவர் அரசியல் தலைவராகவும் அல்லது திரை பிரபலமாக அவர் ஒரு நடிகராகவும் பொதுமக்களுக்கு நீங்கா இடம் பிடித்தவர் என்பதை தவிர ஒரு நல்ல மனிதர் என்பதே பொதுமக்கள் மத்தியில் நீங்கா இடம் பிடித்தவராக தற்போது வரை இருக்கின்றார். என் நேரமும் பசியில்லாமல் மக்கள் வாழ வேண்டும் என்பதற்காக பசியுடன் வருபவர்களுக்கு அவருடைய அலுவலகத்தில் எந்நேரமும் அவர் உணவளிக்கும் வகையில் அந்த அலுவலகத்தில் அனைவருக்கும் எந்நேரமும் வரக்கூடிய நபர்கள் உணவருந்தும் வகையில் அவர் ஏற்பாடு செய்திருந்தார். கேப்டன் விஜயகாந்த் என்னும் ஒரு பெயர் மக்கள் மனதில் என்றுமே நீங்கா இடம் பிடிக்கும் தருணமாகவே தற்போது வரை எப்போது வரையும் நிகழும் என மக்கள் மத்தியில் தற்போது வரை பேசப்பட்டு வருகின்றது. சென்னை தீவுத்திடலில் அவருடைய உடலானது பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள், அரசியல் பிரமுகர்கள், திரை பிரபலங்கள், அவருடைய ரசிகர்கள் என பல்வேறு தரப்பினர் மத்தியிலிருந்து அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றார்கள். சென்னை மட்டுமல்லாமல் பல்வேறு பகுதிகளிலிருந்து அவருடைய ரசிகர்கள் கடைசி ஒரு முறையாவது அவருடைய முகத்தை பார்க்க முடியாதா என்ற ஏக்கத்துடன் பல்வேறு தரப்பினர் சாறை சாறையாக அந்த பகுதிக்கு வரக்கூடிய காட்சியை நாம் பார்த்தோம். லட்சக்கணக்கான ரசிகர்கள், மக்கள் என அவருடைய உடல் வைக்கப்பட்டுள்ள இடத்திற்கு வருகை தரக்கூடிய சூழலில் அவருடைய இறுதி ஊர்வலத்தில் முழு அரசு மரியாதையுடன் அவருடைய இறுதி ஊர்வலம் இருக்கும் எனவும் அவர் உடல் தேமுதிக அலுவலகத்தில் அடக்கம் செய்யப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்ட சூழ்நிலையில் ரசிகர்கள் சாறை சாறையாக பல்வேறு பகுதிகளில் இருந்து அவருடைய முகத்தை கடைசி ஒரு முறையாவது பார்ப்பதற்காக மற்றும் அவருடைய கடைசி அஞ்சலிக்காகவும் ரசிகர்கள் பல்வேறு தரப்பினர் மத்தியிலும் இருந்து சாறை சாறையாக அவர் உடல் வைக்கப்பட்டுள்ள பகுதிக்கு வரக்கூடிய காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து திரை பிரபலங்களும் அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றார்கள். பல்வேறு தரப்பினர் மத்தியில் அவருடைய நினைவு என்பது மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பாக பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் அவருடைய நினைவு என்பது என்றுமே நீங்காமல் அவர்களுடைய ஆழ்ந்த மனங்களில் அவருடைய நினைவு என்பது என்றுமே இடம் பிடித்துள்ள சூழ்நிலையில் அவர் நம்மை விட்டு பிரிந்துள்ளார் என்பதை மக்கள் தற்போது வரை ஏற்றுக்கொள்ளாத சூழலாகவே பார்க்கப்படுகின்றது. அவருடைய இறுதி ஊர்வலத்தில் முழு அரசு மரியாதையுடன் அவர் உடல் அடக்கம் செய்யப்படும் எனவும் தேமுதிக தலைமை அலுவலகத்தில் அவருடைய உடலானது அடக்கம் செய்யப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை தீவுத்திடலில் பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ள அவருடைய உடல் முழு அரசு மரியாதையுடன் அடக்கம் செய்யப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசியல் வாழ்க்கையிலும் சரி, திரை வாழ்க்கையிலும் சரி, அவர் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி சிறந்த மனிதராகவே அவர் என்றும் போற்றப்படுகின்றார். குறிப்பாக ரசிகர்கள் மத்தியில் அவர் என்றுமே நீங்கா இடம் பிடித்தவர் ஆவார். படத்தில் மட்டும் கேப்டனாக ரசிகர்கள் கருதாமல் நிஜ வாழ்க்கையிலும் அவரை கேப்டனாகவே கருதி அவருடன் இன்றும் அவருக்கு ஆதரவாக அவருடைய ரசிகர்களும் சரி, தொண்டர்களும் சரி அவருடன் உறுதுணையாக இருந்து வருகின்றனர். அந்த வகையில் ரசிகர்கள் மத்தியில், பொதுமக்கள் மத்தியில் என அவர்களுடைய அந்த இறுதி அஞ்சலியை அவருக்கு கடைசி ஒருமுறை அவருடைய முகத்தை பார்க்க வேண்டும் என்பதற்காக சாறை சாறையாக பல்வேறு பகுதிகளிலிருந்து ரசிகர்கள் அவருடைய உடலை பார்ப்பதற்கு வருகை தருகிறார்கள். அவருடைய உடல் என்பது முழு அரசு மரியாதையுடன் அடக்கம் செய்யப்படும் எனவும் தேமுதிக அலுவலகத்தில் அவருடைய உடல் அடக்கம் செய்யப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் கலைஞர், ஜெயலலிதா என இரு ஆளுமைகள் கோலோச்சிய காலகட்டத்தில் அரசியலில் தனக்கான அடையாளத்தை மிக பெரும் பங்கு வகித்தவர்
என்பது கேப்டன் விஜயகாந்த் என்பவர். அது என்றுமே மக்கள் மனதிலும் சரி, ரசிகர்கள் மனதிலும் சரி, என்றுமே நீங்கா இடம் பிடித்தவர் ஆவார். கேப்டன் விஜயகாந்தாக உயர்த்தி தமிழ் திரையுலகம் என்றுமே அவரை போற்றி வணங்குகின்றது. தனக்கென உருவான ரசிகர் பட்டாளத்தை ரசிகர் மன்றமாக உருவாக்கி விஜயகாந்த் வளர்த்தெடுத்தார். அவர் தென்னிந்திய நடிகர் சங்கம் கடுமையான கடன் நெருக்கடியில் சிக்கியிருந்த போது அதன் தலைவராக பொறுப்பேற்று திறம்பட செயல்பட்டு நடிகர் சங்க கடனை அடைத்தது அனைவரையும் வியக்க வைத்த செயலாகவே இன்று வரை பார்க்கப்படுகிறது. உடல்நலக்குறைவு காரணமாக நேற்று காலை காலமான விஜயகாந்த் அவரின் உடல் தற்போது சென்னை தீவுத்திடலில் பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. அவருடைய உடல் மதியம் 1 மணி வரை சென்னை தீவுத்திடலில் வைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் இறுதி பயணமானது அவருடைய இறுதி பயணம் முழு அரசு மரியாதையுடன் இருக்கும் என தெரிவிக்கப்பட்ட சூழ்நிலையில் அவருடைய உடல் தேமுதிக தலைமை அலுவலகத்தில் அடக்கம் செய்யப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவருடைய இழப்பு என்பது மிக பெரும் இழப்பாகவே பார்க்கப்படுகின்றது. ஈடு செய்ய முடியாத இழப்பாக பார்க்கப்படுகின்றது. ரசிகர்கள் மத்தியில் மிக பெரும் இழப்பாக பார்க்கப்படும் சூழ்நிலையில் ரசிகர்கள் மத்தியில் மட்டுமல்லாமல் பொதுமக்கள், ரசிகர்கள், திரை பிரபலங்கள், அரசியல் வட்டாரங்களில் இவருடைய இழப்பு என்பது மிக பெரும் இழப்பாக பார்க்கப்படுகின்றது. முழு அரசு மரியாதையுடன் அவருடைய இறுதி பயணம் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் விஜயகாந்தின் உடலுக்கு ரசிகர்கள், திரை பிரபலங்கள் என அஞ்சலி செலுத்தி வரும் சூழ்நிலையில் பல்வேறு தரப்பினர் மத்தியிலும் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ரசிகர்கள், பொதுமக்கள் என சாறை சாறையாக வருகை தரும் காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். தற்போது திரையில் காட்டப்படும் காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அவருடைய அந்த இறுதி பயணத்திற்காக அனைவரும் காத்து கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய இறுதி பயணம் என்பது நல்ல முறையில் இருக்க வேண்டும். அவருடைய அந்த இறுதி பயணத்தில் முழு அரசு மரியாதையுடன் அவருடைய உடல் அடக்கம் செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்ட சூழ்நிலையில் ரசிகர்கள் மத்தியில் அவர் என்றுமே நீங்கா இடம் பிடித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. ரசிகர்கள் மத்தியில் மட்டுமல்லாமல் ஒரு மனிதராகவும் அவர் மனிதராக அவர் பொதுமக்கள் மத்தியிலும் அவர் என்றுமே பேசப்பட்டு வரும் சூழலை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். கலைஞர், ஜெயலலிதா என இரு ஆளுமைகள் கோலோச்சிய காலகட்டத்தில் அரசியலில் தன்னை அடையாளத்தை உருவாக்கியவர் விஜயகாந்த் என்பது குறிப்பிடத்தக்கது. அவருடைய அரசியல் வாழ்க்கை என்பது மிக பெரும் பங்கு வகிக்கும் சூழலில் அரசியல் வட்டாரத்தில் இது மிக பெரும் இழப்பாகவே பார்க்கப்படுகின்றது. அரசியல் நபராகவும் திரை பிரபலமாகவும் அவருடைய இழப்பு என்பது மிக பெரும் இழப்பாக பார்க்கப்படும் சூழலில் தேமுதிக தலைவர் நடிகருமான கேப்டன் விஜயகாந்த் நேற்று உடல்நலக்குறைவு காரணமாக அவர் காலமானார். இதைத் தொடர்ந்து அவருடைய உடலானது பொதுமக்களின் இறுதி அஞ்சலிக்காக சென்னை தீவுத்திடலில் வைக்கப்பட்டுள்ளது. கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்காக ரசிகர்கள், பொதுமக்கள் என பல்வேறு தரப்பினர் சாறை சாறையாக அந்த இடத்திற்கு வருகை தரும் காட்சியை நாம் பார்த்தோம். இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்காக பல ஆயிரம் போலீசார்கள் அப்பகுதியில் குவிக்கப்பட்டுள்ளனர். பாதுகாப்பிற்காகவும் கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்காகவும் இந்த பாதுகாப்பானது அங்கு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. 3000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். சென்னை தீவுத்திடலில் அவருடைய உடல் இறுதி அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.